மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஒரு வழியா தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ யார் யாருக்கு எந்தெந்த தொகுதின்றதும் அடுத்த விஷயமா இருக்கு. இது போக ஏடிஎம்கே சைட்ல இருந்து தேர்தல் வாக்குறுதிகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக முதற்கட்ட கேண்டிடேட் லிஸ்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஈரான் யூஎஸ் வார் எப்படி இருக்கு, அடுத்த லாக்டவுனுக்கு இந்தியா ரெடி ஆகிட்டு இருக்கா, இது போல பல விஷயங்களை ஷேர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பல அன்பர்கள் பணம் அனுப்பி உங்க ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் செந்தில். வணக்கம் ஸ்டெல்லா. சார், மக்கள் நீதி மையம் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நிக்க போறது இல்லை, திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் கூட கமலஹாசன் தியாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே தியாகமா? புதுப்பேட்டை படத்தில் சொல்லுவார்ல, தியாகமே உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லுவாப்புல, அந்த மாதிரி தியாகமே அவரை உயர்த்தும்னு. மக்கள் நீதி மையம் அவர் ஒரு சீட்டுக்காக ரெட் ஜெயின்ல படம் நடிக்கிறதுக்காக கூட இருந்தவங்கள பலிகடா வாங்கிட்டாருன்றது தான் இன்னைக்கு உண்மை. ஆனால் மதிமுக இதே மாதிரி போனப்ப நம்ம சொல்லியிருந்தோம், தேர்தல் இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல தேர்தலே போட்டியிடாம ஆதரவு தெரிவிக்கிறோன்னு ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது பெட்டர். தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லணும். தேர்தல் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? உங்களை அவன் கழுத்த இருக்கிறான், ஆதரவு எப்படி தெரிவிப்பீங்க? இதே வேலையை தான் இவர் பண்ணார். 2011 வைகோ பண்ணார். ஜெயலலிதா 12 சீட்டு தரேன்னாங்க, இவர் 14 கேட்டார். தண்ணி குச்சி அன்றைக்கி ஃபுல்லாக பொதுக்குழு கூட்டம் நடத்தினார். இவரே பேசினார். கடைசியில் இவரே முடிவெடுத்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிட்டார். வரலாற்று பிழை. அதனால் என்ன ஆச்சுன்னா, மதிமுக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இல்லாமல் போச்சு. லாஸ்ட்டில் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? சேம் இதே தவிர பண்ணுறாரு. 140 தொகுதிகள் கமலஹாசன் நின்று இன்றைக்கி அவர் 40 லட்சம் வாக்குகள் டார்ச் சின்னத்துக்கு வாங்கியிருக்கேன்றாரு. அப்போ அதை நீங்கள் தேர்தலில் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா அதோட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே இல்லையே. அதுக்கு சார் உதயசூரியன்லேயே சரி 6 சீட்டு கொடுங்க, எங்கள் 6 ஆளுங்க நான் கொடுக்குறேன்னு கூட போயிடலாம். இல்லையா, நான் வெளியில் வேல்முருகன் மாதிரி தைரியமாக நான் கலங்க காட்டுறேன். இல்லையா, விஜய் இருக்கார். நமக்கு இதுதாங்க முக்கியம். டார்ச்சுக்கு வச்சு இது ஒரு 4% ஓட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கா இல்லையா தெரியாது. அது மீண்டும் ஆன்டி கவர்மெண்ட், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதுக்கு விஜய் கூட சேர்ந்தா விஜயுடைய ஓட் பர்சன்டேஜ் ஏறும், இவருடைய இது ஏறும். பெரிய அளவில் கொண்டு போகலாமே. அந்த ராஜதந்திர நடவடிக்கை எடுத்து தானே பண்ணோம். உங்களை அழகாக லாக் பண்ணி உங்களையே ஏற்றுக்க வைக்கிறாங்க. எப்படி ஏற்றுக்க வைக்கிறாங்க? தியாகமே ஒன்று உயர்த்துன்றாங்க. சரி சரி. இப்போ ஆனால் 2 தொகுதி ஒதுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, இவர் தானே வேணான்ற மாதிரி சொன்னாங்க. 2 தொகுதியும் உதயசூரியன் தான். யார் வேணும்னு வா, உங்களை நம்பி நான் ஒப்படைச்சிட்டேன். அறிவாலய வாயிற்காப்போனா மாறிட்டேன். ஒரு எம்பி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. கட்சியில் இருக்கவங்கலாம் இது பண்ணால் இன்றைக்கி கமலஹாசன் எடுத்த முடிவு மகா தவறு. ஏன்னா அவரும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி இன்றைக்கி என்னென்ன சொல்கிறாரு. இவர் ஒரு வார்த்தை போட்டுக்கிறாரு, தியாகமே ஒன்று உயர்த்தம்னு. அவர் வரலாறு உங்களை பேசும். அவர் ஏன் 5 தொகுதி டார்ச்சில் கொடுத்துட்டு வரலாறு பேசாதா? அப்போ வரலாறு பேசாதா? ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினா தான் வரலாறு கமலஹாசனை பேசுமா? கொத்தடிமைத்தனத்தில் இப்படிலாம் இது பண்ணுறாங்க பாருங்கள். இது ஒன்று. இவர் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். யார்? நம்ம திருமாவளவன். அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதியுச்ச பக்குவம். அப்படின்னா அது அதியுச்ச பக்குவம்னாங்க அதிகப்படியான தங்கப்ப தக்கம். ஒரு படத்தில் வடிவம் சொல்கிறார், தங்கப்ப தக்கம். ஏய் தங்கப்பதக்கம் சொல்கிறா. அப்பா நல்லா பாரு, தங்கப்ப தக்கம். அந்த மாதிரி அதியுச்ச பக்குவம். அதுதான் சொல்கிறாங்க. சேர்வார் சேர்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அறிவு முதிர்ச்சி அதியுச்ச பக்குவம் அப்படின்னா சொல்லுங்கள். அதியுச்ச பக்குவம். அதாவது அவர் தன்னை ஒரு பக்குவப்படுத்திக்கிட்டாரு. இந்த கட்சிக்கு வந்துட்ட பிறகு எனக்கு எம்பி சீட்டு மட்டும் போதும், இதுக்கு மேலே வேணான்ற மாதிரி பக்குவமாக பேசுகிறாருன்னு அர்த்தம். அந்த இதெல்லாம் வேணாம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்கள். அதியுச்ச பக்குவம், தங்கப்ப தக்கம் சொல்லுங்கள். நீங்கள் காமெடியாக சொல்லி நீங்களே சிரிச்சுக்கிட்டா எப்படி? என்னது அதியுச்ச பக்குவம் அப்படின்னா? அதினால அதிகமான, உச்சன்னா அதிகம், அதோட அதிகம். அதிக உச்ச பக்குவமா? சாதாரண பக்குவம் கிடையாது, அதியுச்ச பக்குவம். உச்சன்னு தனித்தனியாக பிரித்து போடணும். இவர் அதியுச்ச பக்குவம். அந்த கமலஹாசன் அந்த வேலை தான் பண்ணுவாப்புல. இல்லாட்டி கமலஹாசனை தலைவரை நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில், அப்படியே தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாரான்னு தெரில. அப்படியா? புரியறது 10 நாளாக வருதா? அது சொல்கிறாரு பாருங்க. இவர் சொல்லிடுறாரு, நட்புறவில் சிறு கீறலும் ஏற்படாமல் நனி நாகரிகத்தோடுனா சொல்கிறவங்களுக்கு 1000 ரூபா பரிசு. நனி நாகரிகத்தோடு, தனி நாகரிகத்தோடுன்னு கூட ஏதாவது சொல்லிக்கலாம்.
நாகரிகத்திலே தனி நாகரிகம். இது என்ன நனி நாகரிகம்? அப்படி தான் சொல்லிக்கிறாள். நனி நாகரத்தோடு தனது கையறு நிலையை தெளிவுபடுத்தியுள்ள பாங்கு. பங்குனா குடிக்கிறது அந்த இது பாங்கு. அந்த பாங்கில் பாங்கு, அந்த அந்த ஸ்டைல் அவரது அறிவு முதிர்ச்சியும் அதியுச்ச பக்குவத்தையும் உறுதிப்படுத்துகிறது. அதாவது போட்டு மாங்கு குதி அடி வாங்கி நிமித்திக்கணும் அப்படி இப்படி தேய்ச்சிட்டு வர்றது கூட அவர் எந்த அளவுக்கு அவர் நாகரிகத்தோடு நடந்துக்கிறாரு அப்படின்னு. நீங்க இப்ப தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு. ஆமாம், அதாவது உள்காயம் பட்டாலும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வடிவேல் அடி வாங்கிட்டு நிமித்துவாப்பில் இந்த ஒரு என்னது அடிதாங்கி இடிதாங்கி அப்படின்னு ஒரு டம் டிம்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிதாங்கி இடிதாங்கி இருந்தாலும் ஏங்க கழுத்தை அறுத்துட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு கிடையாதுங்க மக்கள் நீதி மையம். அதை வந்து அவர் ஒரு 2 பக்கத்துக்கு போட்டு இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவர்களுடைய கொத்தடிமைத்தனம் பிரச்சனை இல்லை, இவர்களை கழுத்தறுத்தது பிரச்சனை இல்லை, இவங்களை கருவறுத்தது பிரச்சனை இல்லை. அது எப்படி வெளியே சொல்கிறது தான் பிரச்சனை. கேட்குறவன் தப்பாக நினச்சிவேன். இந்த பொழப்பு தேவையா அவனுக்குன்றதுக்கு இல்லை அதியுச்ச பக்குவம் நனி நாகரிகம். நான் சொல்கிறேன் அதியுச்ச பக்குவம் நனி நாகரிகம். என்னாயா இந்த மாதிரி பண்ணிட்டான், அதியுச்ச பக்குவம் நனி நாகரிகம். சரி, நான் வரேன் தலைவரை, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு. இப்போ எங்கே யார் கேட்டாலும் ஏப்பா எல்லாரும் இனிமேல் என்ன கேட்டான், என்னங்க இது மாதிரி பண்ணிட்டேன், அதியுச்ச பக்குவம் நனி நாகரிகம். சரி, விடைபெறுறோம், உத்தரவு வாங்கிக்கிறோம் தலைவர்னு. இந்த மாதிரி வார்த்தைகளை விளாட்றதுல தான் இவர்கள் சாமர்த்தியம் வளர்ந்துருக்கிறது தவிர சீட்டு வாங்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. அதனால் யார் வாங்கிறதுக்கு சாமர்த்தியம் இருந்தது? பிரேமலதா அழகாக வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அவங்கள பார்த்து கற்றுக்கணும். நாங்கள் எப்பொழுது வாங்குவோம், எப்போது பண்ணுவோம், ஜனவரி 9 அது இப்படியே இழுத்து நீ பண்ணியிருக்க வேண்டியதானே. நேற்று கூட பேசணும், நீங்கள் கூட்டணியை அமைச்சு பண்ணியிருக்கணும். அதில் அதியுச்ச பவர், அதியுச்ச சிந்தனை அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா பயந்துருப்பாங்க. போச்சு, போனதுக்கு இவர் இப்படி, அப்புறம் அவர் ஏதோ ஒரு இது நயத்தக்க அதுன்னு அவருக்கு தனியாக இது இவருக்கு எனக்கு வேறு இருக்குதுப்பா நான் தனியாக போட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் பாராட்டுறதும் இவர் பாராட்டுறதும் போங்க பாராட்டு அப்படி வெளியே போங்க போ தேர்தல் வேலை இருக்குது எங்களுக்கு கிளம்பு அப்படின்ட்டு திமுக அவர்கள் வேலையை பார்க்கறது தான் இன்னைக்கு நடக்குது. திமுக வந்துட்டு இப்போ யாருக்கு என்னென்ன தொகுதின்றத அலாட் பண்ணிட்டாங்க. அது நம்ம எல்லாமே தொகுதி எண்ணிக்கை யாருக்கு என்னென்ன எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு அலாட் பண்ணிட்டாங்க. அந்த தொகுதிக்கான பட்டியல் வந்து வெகு விரைவில் அறிவிப்புன்னு ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்க சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில திமுக மட்டுமே 175 தொகுதிகளில் வந்துட்டு ஸ்ட்ராங்கா நிக்க போறோம்னு சொல்லியிருக்காரு முதல்வர். நிற்க போகிறேன்னு சொல்லுங்கள், அது நான் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறோம். எப்படி அது முதல்வர் சொல்லியிருக்காரே சார்? நல்லா பள்ளம் தோண்டி கடைக்காலெலாம் போட்டு நிற்க போகிறாங்களா? நீங்கள் நிற்கிறது ஸ்ட்ராங்கு இதெல்லாம் எவ்வளோ பேர் கீழே உட்காந்து அறுத்துனுக்குறான்னு தெரியாது. எங்களையா மீறி ஜெயிக்கிற நீ இந்த தொகுதியில் அப்படின்னு. அதனால் 175 தொகுதி அப்படின்னா இதயசூரியனில் மற்றவங்க நிற்க வைக்கிறதெல்லாம் சேர்த்து இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, தன்னோடைய பயணம் செய்த, தனக்கு மரியாதை கொடுத்த, தன்னை இது பண்ண உயர்த்திய கட்சிகளெல்லாம் இன்றைக்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க. இவங்க சொன்ன அந்த ஒற்றுமை எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னது இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி இவர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் குறிப்பாக நீங்கள் பிரேமலதாவுக்கு 10 தொகுதி கொடுத்தது இவர்கள் எப்படி ஈடுகட்ட போகிறாங்கன்னு தெரில. கடுமையான கோபம் இருக்க தானே செய்யும் 2 பேருக்குமே, எல்லா கட்சிகளுக்கும். அதில் பாவம் நம்ம போர்வாள் தான். அவரும் தலைவரே நான் தளபதியாக நிற்பேன், அது அப்படி நின்றுக்க ஓரமாக நில்லு, கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு நிற்க வச்சுட்டாங்க. அதனால் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளை கருவறுத்து முடித்து விட்டது. அவர்களுடைய கொத்தடிமைத்தனத்தை நீங்களே நல்ல வார்த்தையை கண்டுபிடிச்சி போட்டுங்கன்னு சொல்லி அதாவது இது நான் அப்படி தான் நினைக்கிறேன். வழக்கமாக கமல்ஹாசன் ஏதாவது அறிக்கை கூட யாரும் கிட்ட போக மாட்டாங்க, பேசினாலும் போக மாட்டாங்க. அப்போ இவர் பார்த்துருப்பாரு, தலைவரை நானும் ஏதாவது பண்ணணும், என்கிட்டயே வரக்கூடாது அப்படின்னா அந்த 4 வார்த்தை பிடி போட்டு விடு, நனி நாகரிகம் அதியுச்ச அப்படின்னு போட்டு விடு. அதனால் போட்டு அவரில் இந்த ஒரு படத்தில் சொல்லுவானே, உன்னை பார்க்குறது இதை பற்றியும் கவலையே படாத, இந்த கப்பலில் மாட்டிக்குவான், என்னை காப்பாற்றணும், என்னை பற்றிலாம் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், என்னை மட்டும் காப்பாற்றுரு. அந்த மாதிரி நிலைமை தான் இவங்களுக்கு, என்னை மட்டும் காப்பாற்று அப்படின்னு. ஏன் சார் தேமுதிகக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்? நான் பல தடவை சொல்லிக்கிறேன், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அது என்ன பண்ணோம், டக்குன்னு அதுக்கு என்ன தெரியும்னா, அந்த இன்னொரு நிறுவனத்தில் ஆள் ஏதாவது பிடிச்சி வேலைக்கு போக தெரியும். இங்கே ஒருத்தன் வாங்குன்னு உழைச்சின்னு இருப்பான். இது அங்கே ஆளை பிடிச்சி இங்கேருந்து இதோட கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி இப்போ உட்காந்துக்கும். மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு தெரியும், அங்கே உட்காந்துக்கும். இப்படி தாவிட்டு மறுபடியும் இதே நிறுவனம் கூப்பிடும்.
நீங்கள் எங்கள் நிறுவனத்துக்கே வாங்கன்னு. இங்கே வேலை செஞ்சது இவங்க கீழே வேலை செஞ்சால இப்போ இவங்க மேலே நல்ல சம்பளத்தோட. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் பிரேமலதாவுடைய ஸ்டைல். அப்படி இப்படி ஏடிஎம்கே போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் புதுசாக வராங்க அவங்க. அப்படி வரும்போது வாங்க ஒரு இதுக்கும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும். இப்போ 10 தொகுதியும் ஜெயிக்கிறது, ஒரு தொகுதி ஜெயிச்சா பெரிய விஷயம். ஆற்று இதில் அந்த ஆடி காற்றுல அம்மியை பறக்குன்ற மாதிரி இவனும் பரவ. அப்போ தெரியும் ஸ்டாலினுக்கு எப்படிப்பட்ட பெரிய தப்பு பண்ணணும்னு. இன்னொன்று கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். இப்போ நாளைக்கு மக்கள் இது இதில் யாராவது பிரச்சாரத்துக்கு போவாங்களா? கமலாஸ் வேணால் போவார் கொடுத்த எம்பி சீட்டுக்கு. மற்றவங்க அப்படியே வெறுப்பில் தான் இருப்பாங்க. இதுக்கிடையில் அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. வர 27ஆம் தேதி வந்து எங்களுடைய தொகுதி வந்துட்டு தொகுதி எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா, எந்தெந்த தொகுதியில் நாங்கள் நிற்க போகிறோன்ட்டு அறிக்கைனா கொடுக்க போகிறோம். முக்கியமாக விருத்தாசலத்தில் நிற்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அங்கே தான் அவங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்குங்களா? விருதாச்சலம் கொடுப்பாங்க ஒரு வேளை. அவங்க ரிஷிவந்தியம் கேட்குறாங்க. விருதாச்சலம், ரிஷிவந்தியம், விருதுநகர். விருதுநகர் ஏடிஎம் கூட இருந்தனால தான் அந்த இதெல்லாம் தனியாக நின்றுலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. விருதுநகரில் பையனை மறுபடியும் கேட்க பார்ப்பாங்க. இது ரிஷிவந்தியம் கேட்குறாங்க. ரிஷிவந்தியம் வந்து அங்கே டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்காப்புல. இன்னொரு தொகுதியும் கேட்டாங்களே, 3வது ஒரு முக்கியமான தொகுதி. இது எல்லாமே திமுக ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதி. 10ல் ஏதாவது கொடுத்து தானே ஆகணும். பார்ப்போம். சரி சார், உங்கள் ட்வீட் ஒன்று பார்த்தேன். திருமா அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார்னு விட்டுருந்தீங்க. 6 சீட்டு தான் சொல்லியிருந்தீங்க, 8 வரையும் வந்துட்டாங்க. 8 வாங்கியிருக்காரு. இப்போ அதுலேயும் 2 தொகுதி வந்து பொது தொகுதி, 6 தொகுதி வந்து தனி தொகுதின்றாங்க. முதல்ல அந்த டிஃப்ரென்ஸ் என்ன சார், தனி தொகுதிக்கும் பொது தொகுதிக்கும்? போன தடவையும் அப்படி தாங்க வாங்கினாங்க. அதாவது தனி தொகுதி இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான் கட்சியில் அதிகம். அவங்க வந்து பொது தொகுதியில் நிற்க முடியும். ஆனால் மற்றவர்கள் தனி தொகுதியில் நிற்க முடியாது. தனி தொகுதியில் பட்டியலினத்தவர் மட்டும்தான் நிற்க முடியும். இப்போ 8 தொகுதியும் தனி தொகுதியே கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. ஆலூர் ஷா நவாஸ் போய் எங்கே நிற்பார்? அவர் வந்து பொது தொகுதி தான் நிற்க முடியும். இப்போ 2 வகையான தொகுதி இருக்குது. தனி தொகுதி, பொது தொகுதி. தனி தொகுதி ஒன்லி பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான். அருந்ததியர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், அந்த மாதிரி இருக்கிற இதில் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க நிற்க முடியாது. ஆனால் இவர்கள் பொது தொகுதியில் நிற்கலாம். அதே மாதிரி பொது தொகுதியே வாங்கலைன்னா ஆலூர் ஷா நவாஸ் எங்கே போய் நிற்பார்? பாலாஜி எங்கே போய் நிற்பார்? அதுக்காக 2 பொது தொகுதி. இவனுங்க அந்த மாதிரி டிவியில் போடுறது பொது தொகுதி 2 அது 6ன்னா எல்லாருக்கும் அப்படியே ஐயோ பொது தொகுதியே கேட்டு வாங்கிட்டாரான்னு. போன தடவை தான் கேட்டு வாங்கினார். இப்போ 2 எம்எல்ஏ எப்படி வந்தாங்க? 6ல் 2 கொடுத்துருந்தாங்க, 2ம் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி சாதித்து விட்டாருன்னா அழுது புரண்டு 8 நம்பர் தான் தெரியுது, மறுநாள் அவங்களுக்கு 10ன்னு. அதனால தான் இங்கே 8 வந்துருக்குது. இல்லாட்டி 6 தான் இருக்கும். தான் நடந்திருக்கும். பரபரப்பாக போயிட்டு இருக்க அரசியல் சூழலில் ஏடிஎம்கே வந்து முதற்கட்ட வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னைக்கு சாயந்தரம் வேற மயிலாப்பூர்லேருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இபிஎஸ். அப்போ ரிமைனிங் வேட்பாளர் பட்டியலை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க? இப்போது இவங்க ஸ்பீடாக பண்ணி போயிட்டு இருக்காங்களோ? நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் இங்கே ஒன்றுமே இல்லை ஏடிஎம்கேல. இவங்க பிரச்சனை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் தேர்தல் இது அறிக்கையிலேருந்து, அது டீசர் மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி வெளியிட்டதுலேருந்து, கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக போனதுலேருந்து எல்லாத்துலேயும் அடுத்துன்னு தேர்தல் அறிக்கையே விட்டாங்க. அங்கே கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு வச்சு ஒன்றுமே இது வரைக்கும் நடக்கலை. இவர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். கூட்டணி பேச்சுவார்த்தை சண்டை நடக்க போகுது. 70 தொகுதி கேட்குது, 80 தொகுதி கேட்குது பாஜக. எடப்பாடி தூக்கிட்டு எஸ்பி வேல்மணியை போட்டு பண்ண போகுது. கொடுக்குற இடத்துல பாஜக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் உருட்டினாங்க. இது எதுவுமே நடக்கலை. தொகுதியை பிரித்தே கொடுத்துட்டாங்க, எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி. அப்போது சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த பாஜகவுக்கு சென்னையில் ஒரே ஒரு இடம் நம்ம இது மட்டும் நிற்கிறாங்க. இது மயிலாப்பூர் மட்டும் நிற்கிறாங்க. அநேகமாக மயிலாப்பூரில் தமிழிசை போட்டியிட வாய்ப்பு இருக்குது. வேளச்சேரி, டி நகர், விருகம்பாக்கம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட சொன்னேன், விருகம்பாக்கம், டி நகர் இதை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ரொம்ப நெருக்கி இருந்தாங்க. கடைசி நேரத்தில் இவங்களும் நெருக்கி விருகம்பாக்கம், டி நகர் இல்லைன்ற மாதிரி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வேளச்சேரியும் அசோக் அங்கே இருக்கார், அதனால் அதுவும் இல்லைன்னு. அப்போ இப்போவே நான் சொல்லிவிடுவேன், வேளச்சேரியில் அசோக்கு, விருகம்பாக்கத்தில் விருகை ரவி, டி நகரில் சத்யா, அந்த மாதிரி மயிலாப்பூரில் தமிழிசைக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. நம்மகிட்ட மயிலாப்பூர் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்த தொகுதி.
என்னமோ தெரில பாஜக கொடுத்துட்டாங்க. அப்போ அதே மாதிரி ஆவடி ரஹீம் முன்னாள் அமைச்சர் நிற்க வேண்டிய தொகுதி அது வந்து பாஜக கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னை திருவள்ளூரில் சொல்கிறேன். மற்றபடி தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவினாசி முருகன் நிற்கிறார், நம்ம ஏற்கனவே சொன்னோம். திருப்பூர் தெற்கு எந்த வேட்பாளர் தெரியல. கோயம்புத்தூர் வடக்கு இவங்க நிற்பாங்க, நம்ம வானதி சீனிவாசன். கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, திருப்பத்தூரில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஆள் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை தெற்கு ப்ரொஃபஸர் சீனிவாசன் நிறுத்துவாங்க. சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோயில், விலவங்கோடில் இவங்க நிற்கிறாங்க. முன்னாடி காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தாங்கல்ல, விலவங்கோடில் விஜயதரணி நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இது ஆவடியில் வந்து அஸ்வின்னு நேற்று நான் சொன்னேன், ஆவடி அவங்களுக்கு போகும்போது அஸ்வின் ஒருத்தர் நிற்க போகிறாங்க. திருவண்ணாமலை, தஞ்சாவூர் கொடுத்ததுனால ஒருவேளை முருகானந்தத்துக்கு வாய்ப்பு இருக்கானு தெரில. திருவாரூர் அதெல்லாம் அறந்தாங்கி அவங்க கையில் போயிடுச்சு. மானாமதுரை, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாபபுரம், ராசிபுரம். இதில் என்னென்னா பாஜகவுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் 50-50 வெற்றி வாய்ப்புன்ற மாதிரி தொகுதிகள் போயிருக்கு. ஆனால் பாமக மற்றவர்கள் இது அமமுக நல்ல தொகுதியாக வாங்கியிருக்காங்க. ஆமாம், பாமக முதல்ல சொல்லிடுறேன், விஜய் எதிர்த்து பாமக வேட்பாளர் பெரம்பூரில் அங்கே ஜேவியர், பாஸ்கர், அப்புறம் இன்னொருத்தர் நரசிம்மன், அப்புறம் நம்மளே கூட சொல்லியிருந்தோம் ராயபுரம் மனோன்னு. லாஸ்ட் டைமில் என்னென்னா ராயபுரம் மனோவுக்கு ஏதோ இஷ்டம் இல்லை அப்படின்னு ஒதுங்குற மாதிரின்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவில் இவருக்கு இது பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே ஆர்கே நகர், திருவட்டூர்லாம் ஏடிஎம்கே, திருவட்டூர் குப்பன்னு ஆர்கே நகர் ராஜேஷ், ராயபுரம் அன்றைக்கி காலையிலே அறிவிச்சிட்டாங்க ஜெயக்குமார். இது திருவிக்கா நகர் அநேகமாக பொற்கொடி ஆரம்பிச்சிட்டாங்க, இரட்டை இலையில் போட்டியிட வாய்ப்பு. இப்போது பாமகக்கு சேலம் தெற்கு, தருமபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி. இந்த விக்கிரவாண்டிலையும் பாமக தானா. சோளிங்கர்லாம் ஏடிஎம்கே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதி, அவங்க வாங்கியிருக்காங்க கேட்டு. மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர். திருப்போரூரும் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதி பாமக, இது ஏடிஎம்கே. உத்திரமேரூரும் அதே மாதிரி. ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருதாச்சலம் பாமக, ரிஷிவந்தியம் பாமக. அங்கே ஏற்கனவே அவர் 2100 வாக்குக்கு வந்துட்டார். அவர் இல்லை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் இருந்தவர் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2100 வாக்கு வந்துட்டார். அந்த ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன். அதனால் அங்கே யாருன்னு காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் தொகுதிக்குள்ளே வரும். அங்கே மட்டும்தான் ஜெயிச்சாங்க அவங்க. மற்ற எல்லா இடத்துலையும் அரியலூர்லேருந்து எல்லாத்துலேயுமே தோத்துட்டாங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட. கீழ்வேலூர், அங்கே பெரம்பூர், சேலம் வடக்கு வந்து நம்ம சிட்டிங் மினிஸ்டர் ராஜேந்திரன். இது அம்பத்தூரும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அம்பத்தூரும் நம்ம அதிமுக இருக்கிற ஒரு இது அவங்க வந்து கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இது அமமுகவும் அதே மாதிரி. பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, திருப்பத்தூர் முக்கியமானது ஏடிஎம்கே இது, அது போச்சு. நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை. திருச்சி மேற்கு இவருன்னு நினைக்கிறேன், நேரு நிற்பார்னு நினைக்கிறேன். சில இதெல்லாம் அவங்கள்ட்ட தள்ளியிருக்காரு உஷாரா. பூந்தமல்லி, மடத்துக்குளம், இந்த இது இல்லாமல் இவர் வாசன், ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு அவருப்பா. ஈரோடு மேற்கா, அப்போ கிழக்கு இல்லையா? இவருக்கு முத்துசாமி நிற்கிற தொகுதி இது. ஒட்டன்சத்திரம், ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம், இந்த மாதிரி. இது இல்லாமல் கேவி குப்பம் வந்து இவருக்கு அந்த ஒரு பேர்னா ஜெகன், பூவை ஜெகனுக்கு. இது ராஜபாளையம், புதிய தமிழகம், இது ஒரு பேர்னா ஜான் பாண்டியன் அவருடைய கட்சிக்கு. அவர் அநேகமாக ஒரு மனைவி நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வலுவான தொகுதி. இந்த மாதிரி தொகுதிகளையும் முடிச்சிட்டாங்க. இங்கே அதியுச்ச பக்குவத்தோடு இருக்காங்க, இருக்கட்டும். அப்போ இங்கே இது முடிச்சிட்டாங்க. இது தொகை மீதி இருக்கிறது அதிமுக கிட்டத்தட்ட 169 தொகுதிகள். அதில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கேவி குப்பம் பூவை ஜெகனுக்கும் பொற்கொடி ஆம்ஸ்டாங்கு இது. அதில் வந்து இவர் பாஜகவில் இவருக்கெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம பாரிவேந்தர் கட்சி, இவர் கேஎஸ்சி சண்முகம்,
இந்த மாதிரி இதெல்லாம் இவர்கள்லாம் அதில் நிற்பாங்க. அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான கொந்தளிப்பு இல்லாத ஒரு ஜாலியான மூடில் இப்போ அவங்க இறங்க போகிறாங்க. சார் இந்த லிஸ்ட்லேயே அண்ணாமலை வருது. அண்ணாமலை வரலீங்களா சார்? அண்ணாமலைக்கான தொகுதி இல்லை. இந்த வாட்டி அவர் போட்டியிடலையா சார் இந்த தேர்தலில்? அவர் பாஜக சார்பா அவருக்கு இல்லைன்னு சொன்னேன். அவருக்கு இல்லை, கார்த்தியாயனிக்கு இல்லை, இவர் போட்டிடுறாரு. இதெல்லாம் நேற்று சொன்னேன். நம்ம அண்ணாமலைக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தொகுதியில் எதுவும் அவர் இருக்க தொகுதி மாதிரி தெரியல எனக்கு. அதனால் எனக்கு தெரியல. மொடக்குறிச்சி அவங்க ஏற்கனவே நின்றவங்க நின்றுவாங்க. சரோஜா காலி முன்னாள் அமைச்சர், அவங்க தொகுதியை பிஜேபி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரஹீம் காலி, இந்த மாதிரி சில இதுவும் நடந்திருக்கு. சார் எல்லா கட்சியும் சொல்லிட்டீங்க, திமுக சைடு அதிமுக சைடு இருக்கீங்க, டிவிகே சைடில் என்ன பெரம்பூர் மட்டும்தான் சொல்றீங்க விஜய் நிற்கிறாருன்ட்டு, மற்றதெல்லாம் அவங்களும் நாளைக்கு அறிவிக்கிறாங்க. அவங்க 234 வேட்பாளரும் ரெடி. கடன் வாங்கி வேட்பாளர்களா சார்? ஏங்க சிரிக்கிறீங்க? அரசியல் கட்சியா தெரியலையா சார்? நான் சொல்ல சார், நீங்கள் இப்போ எதுக்கு சிரிச்சிங்க? அப்போ 234 தொகுதியும் ரெடின்னா அதில் என்ன சிரிக்க வேண்டியது? வின் பண்ணி சிரிச்சது காரணம் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க சார். அப்படியா? நான் ஏங்க நல்ல எண்ணத்தில் தாங்க சொன்னேன். 234 தொகுதியும் வேட்பாளர் ரெடி. ஆனால் அவங்க தாவேகா கட்சியை சேர்ந்தவங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அது சொன்ன பிறகு சிரிச்சிங்கன்னா பரவாயில்ல. என்ன விஷயம்னா, காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம், அங்கேருந்து கொஞ்சம் அப்படி கடன் வாங்கி பிடிச்சிருக்காங்க. நான் நேற்றே பதிவு பண்ணேன், ஒரு 10 பேர்கிட்ட காங்கிரஸ்காரர்கள்னு. அதில் ஒருத்தரை நீக்கிட்டாங்க. நான் ஒரு பேரே போடலாட்டி காண்டாகிட்டு இருப்பாப்புல, எதுக்கு அவர் பேரை போடணும்னு விட்டேன். செல்வம்னு ஒருத்தர் இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு பார்ட்டு. வேறு கட்சிகள்லேருந்தும் கொஞ்சம் பேர் எடுத்து போடுவாங்க. இது இல்லாமல் தொழிலதிபர்கள், அவர்கள் இவர்கள் அந்த மாதிரிலாம் பணம் படைத்தவர்கள் தான். அரிய வகை ஏழைகள் இவங்கெல்லாம் நிற்க வைப்பாங்க. அரிய வகை ஏழைகளா? ஆமாம், அரிய வகை ஏழைகள்னால் பெரும் பணக்காரர்கள்னு அர்த்தம். அரிய வகையாக இருப்பாங்க. வண்டி தள்ளி, இந்த காய்கறி விற்று, ஆட்டோ ஓட்டி, குளத்து வேலை பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக துட்டை சேர்த்து வச்சு பெரிய அளவில் பணக்காரர்களாகி, காலேஜ் கட்டி, கார் வாங்கி அப்படி இருப்பாங்க. அவங்கள தான் அரிய வகை ஏழைகள் அப்படின்வோம். நல்ல வளர்ச்சி தானே சார்? அதே மாதிரி தான் தாவேகாவும் இருக்குது. அதான் ஏழைகள் வந்து எந்த காலத்துலேயும் பண்ணுறவன் வர முடியாது. இந்த மாதிரி வந்தோன்னா அவன் அரிய வகை ஏழையாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரம்பூர் விஜய் டி நகரில் புசி நிற்கிறேன்னு ஒத்துக்கிட்டாராம். எப்படின்னு தோக்க போகிறோம், நிற்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். சார் அவங்களாம் ஜெயிப்பாங்க சார். புதிய கட்சிகள் தான் சார் இப்போ எங்களுக்கு, ஐ மீன் இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸோட பார்வையெல்லாம் புதிய கட்சிகள் மேலே தான் இருக்குது. முக்கியமாக விஜயோட கட்சி மேலே. ஜென்சி கிட்ஸ் தானே அவன் போட போகிறான். யார் இல்லைன்னது? ஒரு தொகுதிக்கு 10,000 15,000 இருப்பான், அவன் மட்டும் போடுவான். மற்றவங்களும் இருக்காங்க சார். விஜய் ரசிகர் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? விஜய்க்காகவே. யாரை சொன்னீங்க? ஜென்சி கிட்ஸ்னா இப்போ புதுசாக ஓட்டு போட போகிறவங்க ஜென்சி கிட்ஸ். விஜய் ரசிகர்கள் யார்? விஜய் ரசிகர்னா கொஞ்சம் ஒரு 80s 90s அந்த மாதிரி இருக்கவங்க. 80 90 வயசுலாங்குதா அவங்க? சார் வயசு இல்லை சார், பிறந்தவங்க, அப்போ பிறந்தவங்க. விஜய் மேலே தீராத ஒரு ரசிகர்களாக இருக்கிறவங்க. அவங்கள தான் நான் சொன்னேன். அந்த ரசிகர்கள் தான் ஜென்சி கிட்ஸு, ஜொன்சி கிட்ஸு, இன்னும் சில இதெல்லாம் திட்டுறாங்க. நாமலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் 20,000 30,000ன்றேன். பொதுமக்கள். ஆமாம், பொதுமக்கள் பாருங்க எந்த அளவுக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை அதிகமாக வரப்போகுதுன்னு பாருங்க. தாவேகாக்கு மாற்றம் தான் சார் வரும் இந்த வாட்டி. மாற்றம் வரும். தாவேகானால ஒரு மாற்றம் வரும். என்டிஏ ஜெயிக்கிறத தாவேகா பார்த்துக்கும். அதான் நடக்க போகுது. நண்பியா நீங்கள்? அப்படிலாம் இல்லை சார். நாங்கள் புதிய கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அதுவும் விஜய்க்கு. புதிய நீதி கட்சிக்கா? இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஓ ரைட். நல்ல விஷயம், பண்ணுங்க. இப்படி பண்ணால் தான் கொஞ்சம் திமுக ஓட்டை பிரிக்க முடியும். ஏன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதுதான். அவங்க திமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறாங்க, வாக்குகள் வாங்குவாங்க. நான் அதை மறுக்கவே இல்லை. தாவேகா வாக்குகளை வாங்கும், நல்லா வாங்கும், நல்லா செய்யும். நீங்கள் சொல்கிறதே வேற மாதிரி இருக்கு. நல்லா வாங்குவோன்னு அழுத்தி சொல்கிறீங்களே, அது வேற மாதிரி இருக்கு. 40,000 30,000 வாங்குவோம், நல்லா வாங்குவாங்க. ஆனால் வெற்றி பெற மாட்டார்கள். மற்றவருடைய வெற்றிக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள். அதுலேயும் இந்த தடவை 234 தொகுதி. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த தொகுதி இவர் வெயிட்டுங்க, இந்த தொகுதி இவர் வெயிட்டு, இது வந்து அதிமுக வெயிட்டு. அதிமுக வெயிட்னா அங்கே இருக்கிற வேட்பாளர் ஸ்ட்ராங்காக இருப்பார், நமக்கு அந்த இது தெரியாது. இந்தந்த மாதிரி இங்கேன்னு அந்த மாதிரி 234 தொகுதியில் தாவேகாக்கு அப்படின்னா யாராவது கேட்டிங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. இருப்பாங்க, அவர்கள் சாதாரணமாக வேலை செஞ்சுக்கிட்டு தினக்கூலிகளாக மாத சம்பளம் வாங்குகிற மாவட்ட செயலெல்லாம் இருப்பாங்க. அவங்கள தான் நீங்கள் எதுவுமே நிற்க வைக்கலையே. பேருக்கு தான் எம்ஜிஆர்ன்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி பணம் செலவழித்து அவர்களை அடையாளம் காட்டினீங்கன்னா அவன் இந்த தடவை நின்று தோத்தாலும் அடுத்த தடவை அவன் ஒரு இப்போ வந்து நின்னார்ப்பா. அவர் செந்தில்
நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார், 3 பேர் லெவலுக்கு ஒரே ஆளாக இருப்பார், அப்படிலாம் அவர் செந்தில் பாகுபலி ரேஞ்சுக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஸ்டெல்லா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அவங்கள, போன தடவையே தோக்குற வேட்பாளர் மூஞ்சிலே எழுதி ஓட்டியிருந்தது, இருந்தாலும் உங்களுக்கு தான் ஓட்டு போகிறேன்னு சொல்லி போட்டேன், அதே மாதிரி தோற்று போயிட்டாங்க, ஆனால் இந்த தடவை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு 2031 பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ தொழிலதிபராக ஒன்று நிற்க வச்சிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த தேர்தலோட தோற்று போயிட்டா ஓடி போயிடுவான், அடுத்த இதுக்கு புதுசு, இப்படி ஒவ்வொரு தடையும் பயிற்சி கொடுத்து புதுசு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் கட்சி? அதுதான் அந்த கட்சியில் இருக்க பிரச்சனை, அதுதான் தாவேகா, அதுதான் அவர் சிரிச்சார். சார் இப்போ ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்து எடப்பாடியார் வந்து தேர்தல் அறிக்கை விட்டுருக்காரு, அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு இருக்காரு, ரேஷனில் வந்துட்டு பாமாயில் பருப்பு எல்லாம் இலவசமாக கொடுக்குறேன்னு இருக்காரு, நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்காரு. சார் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நம்ம சில இது இப்படி எல்லாரும் இலவசம்னு போதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. இலவசங்கள் எங்கே இருக்கணும்னா ஒருத்தரை தூக்கி விடுறதுக்கு கல்வியில் இருக்கணும். இப்போ மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்றாங்கல்ல, அதோடு சேர்த்து ஒரு தூண்டிலை கொடுத்தேன்னா அவன் மீன் பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு தூண்டிலும் வச்சு பண்ணிக்குவான். சும்மா தூங்கி நிற்கிறவன்ட்ட கையில் இருந்தால் தூண்டில் ஒன்று வச்சுக்கினா என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி கல்விக்கு, தொழில் தொடங்க, வீட்டில் இருக்க பெண்களை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு, ஒரு குடும்பம் முன்னேறத்துக்கு, கிராம பொருளாதாரம் சுயசார்பு பொருளாதாரம் முன்னேறத்துக்கு, இந்த கறவை மாடு கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி, இந்த மாதிரிலாம் கொடுத்தால் கல்வி கடன் ரத்து, அவனுக்கு ஒரு பெரிய தொல்லையிலேருந்து விடுபட்டுருவான். நெசவாளர்களுக்கு இப்போ இலவச மின்சாரம், அந்த இதை அவங்கள தொழிலை காப்பாற்றலாம். தாலிக்கு தங்க திட்டத்துக்கு கொடுக்குற பட்டு புடவை உங்கள்கிட்ட தான் நெய்கிறதுக்கு கொடுக்குறேன், ஆர்டர் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு இது இலவச வேட்டி செல்லேருந்து எல்லாம் அவங்களுக்கு தான் ஆர்டர் போகுது. அப்போது அந்த கூட்டுறவு சங்கங்கள் உயிரோடு உயிர்ப்போடு இருக்கும், துட்டு அவங்க கையில் கிடைக்கும், அந்த துட்டு ரொட்டேஷன் ஆகும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம். அப்போ கறவை மாடு கொடுத்து பால் கறந்து அவங்க சொசைட்டியில் ஊற்றுறாங்கன்னா அவங்க கை காசு வரும், அந்த காசும் ரொட்டேஷன் ஆகும், பால் உற்பத்தி பெருகும். அப்போ இதை வந்து ரொம்ப அதிகப்படுத்தினா அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரும். இந்த மாதிரி யோசிக்கிறதை விட்டுட்டு சும்மா இருக்கிறியா, இந்தா உனக்கு 1000 ரூபா, நீ 1000 ரூபா கொடுத்தியா, நான் 2000 ரூபா கொடுக்குறேன், நீ என்ன இந்த பஸ்ஸா, நான் ஆம்புலன்ஸ், அவனா பண்ணுவான் ஏறி பார்த்துக்குவான், அப்படியே போவான், கோவலத்தில் போய் நிற்கும், சார் என்ன வந்து கோவலம் வந்துச்சு இறங்கு, நான் கோவலத்தில் இறங்குன்னு யார் சொன்னா உனக்கு, சார் அங்கே ஏறுனா கடைசி இதுதான் சார், இருக்கட்டும் நீ மட்டும் இங்கே இருந்துருவியா, சார் நாங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு போகணும், நான் பாட்டில் இங்கே உட்காந்துக்கிறேன், உனக்கு என்ன ஏன் பிரச்சனை எனக்குயா, இப்போ போனால் வீட்டுக்கு போக முடியுமா, எங்கள் வீடு அங்கே இருக்குது டி நகரில், அப்போ மறுபடியும் டி நகர் போகும், ஆமாம் அப்புறம் எதுக்கு கோவலத்துக்கு வந்தீங்க, உனக்கு என்ன அதை பற்றி, எங்கள் எடப்பாடியார் ஓசி பஸ் குத்துக்கிறாப்புல அப்படின்னா என்ன ஆகும்? இது வந்து ஏற்புடையதல்ல. இது ஒருத்தர் ஆரம்பித்தார், இன்னொருத்தர் அதே மாதிரி இந்த கமலஹாசன் பண்ண வேலைங்க இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பற்றிக்கு நெறியுதுங்க. நான் சொல்கிறது இந்த உரிமை தொகை அவர் தான் ஆரம்பித்தார், அவர்கிட்ட இவங்க காப்பி அடிச்சு போட்டாங்க, அவங்க காப்பி அடிச்சாங்க, இன்றைக்கி தீதியே கொடுக்குது 1500 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ இது எல்லாமே மக்களுக்கு வந்து இது கிடையாது. சரி இவங்க அறிவிச்சிட்டாங்க, இப்போ இவரும் அறிவிச்சிட்டாரு, அதனால் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை ஒதுக்கி வச்சுட்டு இதில் வேறு என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு இருக்காரு சார், அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம். ஏற்கனவே அப்புறம் அவர் சொல்லுவார் அந்த ஃப்ரிட்ஜில் கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாம் நாங்கள் கொடுப்போம். இப்போ இன்னொருத்தர் சொல்லுவார், நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல, சேரில் சாஞ்சிட்டிங்கன்னா நாங்களே வந்து எங்கள் தொண்டர்கள் திறந்தவங்க வாயில் ஊற்றுவாங்க அப்படின்னு. ஆமாம், இல்லை நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. டாஸ்மாகை குறைப்போன்றது வந்து சொல்லிட்டு வந்தாங்க, கூடுனது தான் மிச்சம். இதில் வேறு காலைல 6 மணிக்கு சரக்கு கிடைக்காம என்ன பண்ணுறது, அதையும் கவலைப்படுற அப்படின்னு 6 மணி எத்தனை 24 ஹவர்ஸ் FL2 வீட்டு பக்கத்தில் இங்கே தான் அங்கே போய் குடிக்கணுமா அப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுங்க, வீட்டு பக்கத்துலேயே வா, ஆமாங்க அங்கே ஒரு வீடை வாடகை எடுத்து ஏசி போட்டு FL2 பாருங்க அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிறது அது பார்த்துக்குங்க அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் போதை பழக்கத்துக்கும் கஞ்சா கிடைக்கிறதுக்கும் ஸ்கூல் பக்கத்தில் பசங்க கஞ்சா சாக்லேட்டு, அப்புறம் அந்த ஏதோ ஒன்று நாக்கில் வச்சுக்கிது ஸ்லைடோ அது ஸ்டாம்ப் ஏதோ சொல்கிறாங்க, அது இது என்ன போதை கலாச்சாரத்தை எல்லாருக்கும் பரவி விட்டாச்சு. இப்போ அதில் இவர்கள் என்ன டாஸ்மாக் கடை மூடினாங்கன்னா கூடுதலாக திறந்ததும் பல இடங்களில் அந்த என்னது கிளை கழகங்கள், அதாவது இவங்க இதில் படிப்பகம் அது மாதிரி அங்கங்கே ஹோட்டலில் டீ கடையில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறதும் பார்த்தோம். அங்கங்கே முன்னெல்லாம் எங்கேயோ ஒன்று நடக்கும், இப்போ எல்லா இடத்துலையும் நடக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இல்லைன்ற மாதிரி தான். இது ஒரு பார்ட்டு.
இன்னொன்று என்ன, இப்போ அதை இவர் வந்து நாங்கள் படிப்படியாக குறைப்போம். 500 குறைச்சா கூட போதும். வருஷத்துக்கு 500 குறைச்சா கூட 5 வருஷத்தில் ஒரு 2000 குறையும். குடிக்கிறவங்க கொஞ்சம் குறையும். 2014 ஜெயலலிதா அவர்கள் வந்தப்ப முதல் கையெழுத்து 500 டாஸ்மார்க் மூட ஒரு 2-3 தடவை குறைச்சாங்க. அதுக்கப்புறம் இவரும் வந்து ஒரு தடவை இவர் என்னமோ குறைச்சான்னு நினைக்கிறேன். இது ஒன்று. 2வது, மது போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு தனி பிரிவு முதல்வர் கீழே அந்த இது குற்றங்களை பிடிக்கிறதுக்கான. குற்றங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன கேட்டால் அவர் கொண்டு வரணும். மது போதை பழக்கத்தை இந்த மாதிரி விஷயங்களில் லோக்கல் காவல்துறையினரோ யாரோ சம்மந்தப்பட்டு தெரிந்தால் உடனடியாக பணி நீக்கம் செய்வதற்கான சட்டம் கொண்டு வரணும். அப்படிலாம் கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஏதாவது சரி பண்ண முடியும். இது ஒன்று. நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம் யோசிச்சிருக்காரு. விவசாயிகளுக்கும் நிறைய இது பண்ணி. ஆமாம், விவசாயிகளுக்கான அந்த இது நெல் குவிண்டால் வந்து 3500 அதிகப்படுத்திருக்காங்க. இவர் 2500 150 ரூபா ஏற்றுனதே பெருமையாக பேசியிருந்தாங்க. அவர் 3500 4000 3500. கரும்பு டன்னுக்கு 4500. அப்புறம் மின்சாரம், இலவச மின்சாரம், நெசவாளர்கள் வந்து 300லேருந்து 450. மீன்பிடி தடைக்காலம் 8000லேருந்து 12000 ரூபா. கல்வி கடன் ரத்து இவங்க சொன்னாங்க, 5 வருஷமாக செய்யவே இல்லை. அவன் எல்லாம் இன்றைக்கி கட்டினுக்கிறான். இன்றைக்கி இவர் சொல்லியிருக்காரு, செஞ்சால் நல்லாயிருக்கும். 7.5% கொண்டு வந்தப்போ 10% ஆக்க மாட்டிங்களா அப்படின்னாங்க. இந்த 5 வருஷத்தில் ஒன்றுமே செய்யலை. இவர் நான் 10% ஆக்குவேன்றாரு. இந்த மாதிரி பல விஷயம், பெண்களுக்கான விஷயங்கள். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு வந்து இந்த அரிசி கார்டுக்கா, ரேஷன் அரிசி அட்டைதாரர்கள் இப்படி தான் தப்பாக புரிஞ்சுக்கிறது. அப்புறம் அங்கே போய்ட்டு ஃப்ரிட்ஜு கொடுன்னா, ஃப்ரிட்ஜா அங்கே இது பார், கோடம்பாக்கம் ஃப்ரிட்ஜ் வேணுமா, ஜெமினி ஃப்ரிட்ஜ் வேணுமான்னு கேட்பான். யோ ஃப்ரிட்ஜு தரேன்னு சொன்னீங்களேயா, உனக்கா தரேன்னாரு, ஒழுங்காக போய் படிச்சுட்டு வாங்குவாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் 10,000 ரூபாய், அதுவும் சிக்கலுக்குரிய விஷயந்தான். 3 பருவமாக பிரித்து கொடுக்கலாம், 8000 கோடி அப்படின்னு. அது ஒன் டைம் கொடுக்கறது. ஆல்ரெடி தமிழ்நாடு கடன்ல இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மேலும் கடன் வாங்கி பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு இந்த அறிவிப்புகளை பார்த்தா. அவரு நான் சமாளிப்பேன், கொரோனாவே பார்த்தவன் நான், இதெல்லாம் என்னால் முடியுன்றார். இன்னொன்று நான் சொல்லலை, இங்கே சுற்றி டேக்ஸில் கொண்டாந்து விளையாட்டு வரும், அதுவும் வரும், இங்கே தானே முடியும் கடைசியில். இன்னொன்று நான் சொன்னது, இப்போ 24,000 கோடி ரூபா 10,000 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறதுனா அதை 3 பருவமாக பிரிச்சுக்கலாம். 3 மாதம் தடவை 8,000 கோடின்னு பிரித்தா கூட தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டி 3 வருஷமாக, சாரி 3 பருவமாக, 3 மாதம் இல்லை, 3 வருஷமாக பிரித்தாலே அது பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜெலாம் வந்து 5,000 6,000த்துக்கெலாம் ஒரு மினிமம் இது கொட்டேஷன் போட்டு அது கொடுக்குறது மாதிரி பண்ணலாம். ஏன் சார் நல்லா சொல்றீங்க? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஹாப்பியா சொல்லுங்க சார். பக்குனுக்குதுங்க, வாக்குறுதியை சாட்டிஸ்ஃபை பண்ணி நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க, நான் சொல்ல முடியாது. பக்குனுக்குது, இப்படி போய்னுக்குதே. அதிமுக பொறுத்தவரை ஏதாவது முயற்சி எடுத்தா பாராட்டுவீங்க சொல்லுவீங்க. ஆமா, அதை பாராட்டணும்ல, இந்த மது இது அது எல்லாம் பாராட்டணும்ல. நீங்க நான் கூட சில சமயம் நினைச்சிருக்கேன், நீங்க வந்து அதிமுக ஆதரவாளர் அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருந்தோம். இந்திய ஆதரவாளர். ஒரு படத்தை சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னா, சார் நீங்க திமுகவா அப்படி அந்த மாதிரி கதையா இருக்குது. ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பேசுறோம். இன்னும் கேட்டா நான் விஜய் ஆதரவாளர். ஓ வந்துட்டீங்களா கடைசியில தாவேக்காக்கு? ஏன்னா விஜய் வந்து வர்றாரு, வரட்டும், நல்லது பண்ணுவார், பண்ணட்டும், அவர் அரசியல் என்னன்னு பார்ப்போம், அப்புறம் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு முதல் கட்ட ஆதரவு. போக குறைஞ்சிச்சு. அது ராக்கெட் கிளம்பி, அதான் சொல்கிறேன், ராக்கெட் கிளம்பி இப்படி போகும்னு பார்த்தா இப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கே இந்த ஆதரவு கொடுக்குறது? ஆதரவு கொடுக்குறது மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது நல்லது சொன்னால் கூட அப்படி வரைஞ்சி கட்டிட்டு வந்து திட்டுறது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தேன், இது ஐயோ இது தேரவே தேராதராங்கப்பா, இது வந்து தனக்கு தானே குழி தோணுக்குது. ஏன் குழி தோன்றனா அதில் போய் 10க்கு போகிறது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த உட்கட்டமைப்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னார் அவர்? தலைவர் இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறதாண்டா உட்கட்டமைப்புனார். இட்டுன்னு வந்திய இட்டாந்து போனியா, விட்டு போட்டு ஓடிட்டேன், தலைவர் மாட்டிக்கினார் கரூரில். அப்புறம் அவரை இட்டுன்னு போகிறதுக்கு பெரிய பாடாக போச்சு. அப்புறம் இவர் இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறவர் எங்கேப்பா அப்படின்னா, ஃபோன் பண்ணவருக்கு ஃபோன் பண்ண, அண்ணா சொல்லுங்கண்ணா, யாருப்பா? மாவட்ட செயலாளர்ண்ணா. ஃபோன் என் ஓன்ட்டாக்குது, ஆனால் என்கிட்ட கொடுத்துட்டு அவர் புசுக்குன்னு மறைஞ்சாருன்னா எங்கே போனார்னு தெரிலண்ணே. அவ்வளோதான். அதுலேருந்து 15 நாள் காணும். அப்புறம் எப்படி வந்தார்? எங்கே விஜய் திட்ட போகிறாருன்ட்டு தாடிலாம் வளர்த்துக்கிட்டு, அண்ணா காட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுண்ணா, முள்ளு குத்தி அது குத்தி பாம்புலாம் பார்த்தேண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் நான். சரி வா வந்து தொலை அப்படின்னு. இப்போ நடுவில் வந்து மாநாடு நடந்தது, சும்மா பல நான் போட்டேன், கிடிகிரிலாம் போட்டேன். ஏய் அவனுக்கு திட்டுறானு கீழே, பெடிகுறினா என்ன தெரியுமா, ஃபேஷியல்னு சொல்லிட்டு போயா, தெரியலனா ஏன் போடுற பதிவு அப்படின்றான். டேய் உண்மையிலே தெரியாதுடா எனக்கு அப்படின்னேன். பெடிகுறினா நகை வெட்டுறதா?
நான் ஒரு மூஞ்சி பளபளன்னு அந்த சார் பூசணிக்காய் மாதிரி ஃபேஸ்க்கு ஃபேஷியல் பண்ற மாதிரி கைக்கு காலுக்கு அந்த பண்ணுவாங்க. மாதிரியா நான் ஃபேஸ் பளபளன்னு இருந்தோன்னா பெடிகுரி குடிகுரின்ட்டேன். பெடிகிரினா நாய்க்கு அதுவா பெடிக்யூர் பெடிகிர் அது நாய்க்கு கொடுக்குற ஒரு ஃபுட். நம்ம நகத்துக்கு பண்றது பெடிக்யூர் பெடிக்யூர். இந்த பெடிக்யூர் சனியெல்லாம் போனா தானே தெரியும். நம்ம நகை வளர்ந்துச்சுன்னா நகை வெட்டி எடுத்து இதுக்கு தான் சார் ஒரு சினிமா ஸ்டாரா இருக்கணும். அவங்களுக்கு தான் இது எல்லாமே கரெக்டா அந்தந்த டைம்ல பண்ணணும்னு தெரியும். சினிமா ஸ்டாரா சினிமா ஸ்டார் மீன் நான் தமிழக வெற்றி கழக எங்க தலைவரை சொன்னேன், விஜய் சொன்னேன். அந்த மாதிரி இருந்துட்டு போங்க. தலைவரா ஆமா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். மாட்டினாங்களா? அதாவது எலைட் அரசியல். இந்த எலைட் அரசியல் எங்கேயும் உதவாது. நகை வளர்ந்தா நகை வெட்டில் வெட்டுறது எங்க அரசியல். நாங்கள் சாதாரண மக்களுக்கான இது. நீங்க பெடிகுரியா? பெடிக்யூர் சார் பெடிக்யூர். ஹை லெவல்ல இருக்க பார்லர்ல போயிட்டு கட் பண்ணிட்டு வருவார் சரிங்க. அதான் சொல்றேன், ஒரு நகை வெட்டுறது கூட இன்னொருத்தன் உதவி வேணும்னா இவன் நாட்டுக்கு என்ன பண்ண போறான்றதான் மேட்ரு. அதனால இதுதான் மக்கள் வந்து இவர்களை ஒதுக்குறதுக்கு காரணம். ஆனா ஒரு விமர்சனம் வருது இல்ல சார், நீங்க வந்து டிஎம்கே தாவேகா வந்து விமர்சிக்கிற அளவுக்கு ஏடிஎம்கே விமர்சிக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. எதிர்கட்சி இல்லைங்க, எதிர்கட்சி அது வந்து இவங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் இவங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ விமர்சனம் ஏன் வைக்கல? இந்த விஷயங்கள் இப்போ இவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் அந்த ஐடிவிங்க ஏதாவது கொண்டு போச்சுன்னா நல்லா இருக்கும்ன்றோம். எடப்பாடி ஆமா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தானே பர்சன்டேஜ் வரும். ஆளுங்கட்சியை தான் அதிகமாக விமர்சிக்கிற மாதிரி வரும். நாளைக்கு அவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா பாருங்க, அவங்கள விமர்சிக்கிறது ஜாஸ்தி ஆகும். அப்போ இவங்க தேமையான இருப்பாங்க. அப்போ இவங்களை என்ன பண்றது? கிட்டத்தட்ட நான் முடிவு பண்ணேன். என்னுடைய கணிப்பு பெரும்பாலும் தவறாது, கொஞ்சம் தான் கரெக்டா தானே சொன்னேன். கணிப்பு எப்படிங்க ஆதரவாகும்? இன்னைக்கு இப்படி போச்சுன்னா இவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஒரு அனலைஸுங்க. அது அந்த அனலைஸை வந்து எப்படி ஆதரவாகும்? இதான் எல்லாரும் தப்பு கணக்கு போடுறது. இவர்கள் தவறு பண்ணுறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் பண்ணுறாங்க, அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க, தங்களுக்கு தாங்களே ஒற்றுமையின்மை ஏற்படுத்திட்டாங்க. அது தேர்தல் வெற்றியை பாதிக்கும். இன்னும் உள்ளுக்குள்ள கனிமொழி தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க, பெண்களுக்கு இது வரணும்னு. இன்னும் உதயநிதி ஆரம்பிப்பார். இதெல்லாம் மீறி இவங்க ஜெயிக்கணும். ஆன்டி இன்கம்பன்சி விஜய்க்கு இவர்களுக்கு உளுந்த வாக்கெல்லாம் இப்போ விஜய்க்கு போகுது. சிறுபான்மை மக்கள் வாக்கு, போன தடவை விஜய் ரசிகர்கள் போட்ட வாக்கு, பட்டியலின மக்கள் வாக்குன்னு. அப்போ கோர் ஓட்டை விஜய் பிரிக்கும் பொழுது அது என்டிஏக்கு சாதகமாக இருக்குன்றேன் நான். அதுக்காக ஐயோயோ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவரை விட்டால் அப்படியா சொல்கிறோம். ஏன் இப்போ தேர்தல் அறிக்கை இப்போ என்ன சொன்னேன், நான் ஆரம்பிக்கும் என்ன சொன்னேன், இப்படி கொடுத்து லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் தான் கொண்டு போகிறீங்கன்னு. பனைப்பொருட்கள் கொண்டு வராரு, கல்லுக்கடையை திறக்கணும். என்ன கேட்டால் கல் இறக்க அனுமதி கொடுக்கணும். ஏன்னா 300 500 டாஸ்மாகில் குடிக்கிறவன் இங்கே 50 ரூபா குடிச்சிட்டு வீட்டுக்கு மீதி காசை எடுத்துகிட்டு போவோம். உடம்பு நல்லாயிருக்கும். கேடு தான், கேடு கட்ட கேடு சாதா கேடு இருக்குல்ல, சாதா கேடோடு போய்டும். அது உடம்பு உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்காது. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவர்கள் பண்ணணும்னு நம்ம இப்போ அம்மா உணவகம் பற்றி அதில் இல்லைன்னு நான் வேறு சில இடத்துல கூட பதிவு பண்ணியிருந்தேன். அம்மா உணவகத்தை சீர்படுத்துவோம், இன்னும் சிறப்பாக கொண்டு வருவோம் அப்படின்னு. இதெல்லாம் சாதாரண மக்களுடைய கோரிக்கைகள். சார் இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நேற்றே ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு. இப்போ பழையபடி மறுபடியும் லாக்டவுன் முறை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கே உண்டு பண்ணிக்கிறார்? நீங்களா பயந்தா அவர் உண்டு பண்ணிக்கிற அர்த்தமா? அவர் சொன்னது வார் போகிற நிலைமை இதெல்லாம் பார்க்கும்போது லாக்டவுன் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமோ அப்படின்றது இருக்குது. பொதுமக்கள் அதை தயார் பண்ணிக்கங்க அப்படின்றாரு. டிரான்ஸ்போர்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி போகும். ஏன்னா வெளியில் வந்து வேலைக்குன்னு வந்துட்டால் சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம், அதனால் நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்றது தான் ஒன்று. இல்லை வார் வந்து கிட்டத்தட்ட முடிவு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. ட்ரம்பை அன்றைக்கி ஆர்மோஸ் அடிக்கிறேன்னு சொன்னவர் நிறுத்திட்டு 5 நாள் போர் நிறுத்துகிறோன்னு சொல்லிட்டாப்புல. அப்போ அவர் நிறுத்துறோன்னா ஈரான் பக்கமும் அவங்களும் கொஞ்சம் இறக்கி வர்றாங்க. ஏன்னா ஈரான் தரப்புல சொல்றது என்னன்னா ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கான தூதர் அப்படி தானே சொல்றாரு. பேச்சுவார்த்தை அதாவது அப்படி நாங்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்கலன்னு, ஆனால் அதை நோக்கி நகர்ந்துருவாங்க. மற்ற நாடுகள் இறங்கி இப்போ பிரிட்டனு சவுதி அரேபியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே ஈரான் தூதர் தானே சொல்கிறாரு, இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னா அது பிரதமர் மோடி கையில் தான் இருக்குது, அவர் வந்து இறங்கணுன்னு. அப்போ அவங்க இறங்குவாங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு தாங்க எல்லா விஷயத்துலையும். முதல்ல நிறுத்துங்கப்பா, சண்டை போகிற நிறுத்துங்கப்பா அப்படின்னா 2 பேர் நிறுத்திட்டானா பாதி இது குறைஞ்ச, நீ உள்ளே போ, நீ போ, நான் பேசிக்கிறேன் அப்படின்னா இது. அப்புறம் நீ நான் சொல்கிறேன்னு ஒவ்வொன்றா இதாகும். ஏன்னா 2 பேருக்குமே பெரும் பாதிப்பு. ட்ரம்புக்கு என்ன பாதிப்பு, உள்ளூரில் இமேஜ் சுத்தமாக பத்துக்குச்சு. ஆமாம், நீங்கள் அடுத்த எலெக்ஷன் வருது, இவரால் வேலை வாய்ப்பு வேலையின்மை
பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நீங்கள் சொல்கிறீங்களா, இங்கே இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரல. மற்ற நம்மளை சுற்றி இருக்க நாடு எல்லாத்துலேயும் ஏற்றிட்டான், 25% ஏற்றிட்டான். அப்போ நம்ம அதை இன்னை வரைக்கும் அதே வேலைக்கு தான் போகுது. வார் இத்தனை நாள் நடந்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி எதாவது பேசலாம், பெட்ரோல் விலை கொஞ்சம் உயர்த்த போகிறோம், கொஞ்சம் இது பண்ணுங்கள், ஏதாவது நடக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ 2 கப்பல் ஹார்மோஸ்லேருந்து கிளம்பிச்சு. இது 5வது கப்பலும் 6வது கப்பலும் நமக்கு. அப்போது இந்த இது எல்பிஜி பாதிப்பு இல்லாமல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நமக்கு கச்சா எண்ணெய் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, ரஷ்யாவில் மற்ற நாடுகள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. எல்பிஜியே நம்ம வெளியிலேருந்து கொண்டு வரோம். ஹங்கேரி, பின்லாந்து, அமெரிக்காலேருந்து ஒரு கப்பல் வந்துச்சு, போன சண்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரிலாம் சமாளிக்கிறதுக்கான வேலை பண்ணுறோம். அப்போது வார் நிற்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் ஒரு வேலையை பண்ணுறான், பேட்டா உதவியாக பண்ணுறேன்ட்டு உக்ரைனை போட்டு அடிச்சிக்கிறாப்புல. அப்போ அவர் தனியாக கதறின்னுக்கிறார். ஏன்னா உக்ரைனுக்கு தேவையில்லாத வேலை அது. நேட்டோ நாடுகளை ஒதுங்கி இருக்கிறான், பிரிட்டன்லேருந்து எல்லாம். இப்போ ட்ரம்ப் ஏன் இறங்கி வராரு? எப்பவுமே கூட்டாளிகள் கூட சேர்ந்து அடிப்பான். அவன்லாம் அந்த தடவை போயான்ட்டு போயிட்டான். யோ இன்னையா போயா, நீ தானே ஆரம்பிச்ச, நீயா யோ சட்டையை பிடிச்சி விட மாட்டேங்கிறான், கொஞ்சம் வாயா ஹெல்ப் பண்ணியா, அதெல்லாம் பண்ண முடியாது, நீயே பண்ணிக்கோ போ, காலில் கையில் உள்ள விட்டுருவான் அப்படின்னு. அப்போ புலி வேலை பிடிச்ச கதையாக போச்சு. இஸ்ரேலும் கதற ஆரம்பிச்சிட்டான். நேற்று இவங்க அடித்ததுக்கு குழந்தைகள் ஒரு 10-15 குழந்தைகள் இறந்து போச்சு, இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுறீங்கன்னு. வார ஆரம்பித்த முதல் நாள் இஸ்ரேல் போட்ட குண்டில் 161 குழந்தைகள் ஈரானில் இறந்து போனாங்க. அப்போ உனக்கு வந்தால் ரத்தம், அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதனால் இது வாரில் சிவிலியன்ஸு கொல்லப்படுறதுன்றது தவிர்க்கப்படணும். அதை பற்றி கவலைப்படாமல் பண்ணாங்க. இது ஒரு பார்ட்டு. ஹார்மோஸ் ஒரு பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு, சைனாவுக்கு, மற்ற எல்லா நாடுகளுக்கும். அதனால் இதை முடிவு கொண்டு வரத்துக்கு இறங்கி தான் வந்தாகணும் எல்லாருமே. ஈரானுக்கும் செம்ம அடி, சாதாரண அடி கிடையாது, இன்னொன்று பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க. அதனால் இதெல்லாம் 2 பேருமே இறங்கி தான் வருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அது இந்தியாவால் நடக்கும், இல்லை ரஷ்யாவால் நடக்கும், இல்லை சைனாவால் நடக்கும், இல்லை 3 நாடுகளும் சேர்ந்து இதை முடிவு கொண்டு வரலாம். பிரிட்டன் இவங்க அந்த சைட்லேருந்து இறங்கலாம். ஏதோ ஒன்று நடந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி வாருடைய அவர் பேசணும்னு அவரும் பதிவு போட்டிருக்காரு. ட்ரம்ப் மோடிகிட்ட பேசுகிறாங்க. அப்போ ட்ரம்புக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது தான் உண்மை. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.